சீமான் என்ன சொல்றாருன்னா, சூத்திரன்னு தமிழர்களை சொன்னாங்களா அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். சூத்திரர்கள் என்று இந்தியா முழுவதும் இருந்த ஆரியர்கள் அல்லாதவர்களை சூத்திரம் சொன்னாங்க. நீங்க வந்து உண்மையான தமிழ்நாட்டினோட தற்கொலை வந்து சீமான் தான். அவர் அவருடைய முட்டாள்தனத்தை ஒட்டுமொத்த கட்சிக்க மாற்றியவர் அவர் தான். அவர் எந்த மேடையிலையும் மற்றவங்களோட நின்று விவாதிக்கலாம் மாட்டார். ஏன்னா அவர் மாட்டிக்குவார். அவர் ப்ரெஸ் மீட்டில் கம்பு சுற்றுவார். நீ இப்படி சொல்லிட்டியா, நீ அப்படி சொல்லினா, நீ அவங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட போய் சண்டையை மல்லு கட்டக்கூடிய வேலை தான் செய்வார் அவர். இந்தியா முழுவதும் ஆரிய அல்லாத மக்களை, இப்போ ஆந்திராவில் ஆரிய அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, கர்நாடகத்தில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்காங்க, ஒரிசாவில் இருக்கிறாங்க, வங்கத்தில் இருக்கிறாங்க, சத்தீஸ்கரில் இருக்கிறாங்க. அங்கே இருக்க பழங்குடிகள் யார், அங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட சாதிகள் யார், மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகள் யார், இவர்கள் எல்லாமே சூத்திரர்கள் தான். இதோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இவங்க இருக்குதுன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து தெலுங்கர்கள் மட்டும் தான் சூத்திரர்கள்னு சொன்னாங்க. அதை கொண்டு வந்து ஏன்டா எங்கள் மேலே தெரியும், இவங்க சும்மா கம்பு சுற்றுவாங்க முட்டா பசங்க. சரியா? அவர்கள் அவர்களுடைய வேத முறைகளை சொன்னதை நம்ம மேலே கொண்டு வர்றாங்க. அவர்கள் நம்ம எப்படி வரையறுத்தாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஸ்மிருதிகள்லாம் வருது. நம்மை வரையறுத்து கொண்டது அல்ல, நம்மை பிற இனங்கள் வரையறுத்தது அல்ல, நம்மை வந்து மலையாளிகள் வரையறுத்ததோ, நம்மை குஜராத்திகள் வரையறுத்ததோ, அல்லது நம்மை தெலுங்கர்கள் வரையறுத்ததோ, நம்ம வங்காளிகள் நம்ம அப்படி வரையறுத்தது அல்ல. ஆரியர்கள் தங்களை மேல்வர்ணத்தாராகவும் தமிழர்களை போன்ற பிற தேசிய இனத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் இவர்களை கீழ்வர்ணமாகவும் பிரித்து வைக்கிறான்.